ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் வரக்கூடிய ஒரு வரியை பாருங்கள். உனக்கு சகாயம் செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சகாயம் செய்வேன். சகாயம் என்றால் என்ன செய்வது என்று தடுமாடிக்கொண்டு நிற்கும் பொழுது தக்க சமயத்தில் வரக்கூடிய உதவி. இந்த உதவியை நானே உங்களுக்கு செய்வேன் என்று நமது ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ஒரு வாலிப தம்பியோடு பேசிக்கொண்டிருந்தேன். அண்ணன், என் நண்பனுடைய திருமணத்திற்காக போதகரிடத்தில் போய் நான் அனுமதி கடிதத்தை வாங்குவதற்காக சென்றேன். அவருக்கு ஞானஸ்தானம் இல்லாததுனால அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும். உடனே அவர், உங்கள் ஞானஸ்தான சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் பேராயருக்கு ஒரு கடிதம் எழுதணும். நாங்கள் உடனே பேராயர் அவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கடிதத்தை எழுதணும். அதை வாங்கி பார்த்த மாத்திரத்தில், என்ன கடிதம் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், மாண்புமிகு பேராயர் அவர்களே போட வேண்டாமா என்று எரிச்சலிலே அந்த போதகர் பேசிவிட்டார். எங்களுக்கு அந்த போதகர் மேலே இருந்த எண்ணங்களெல்லாம் உடைந்து போனது. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான். ஒரு சின்ன விஷயத்தில், இல்லை தம்பி இது இப்படி எழுதக்கூடாது, போருங்க நானே உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஞானமற்றவராக அவர் இருந்து விட்டார். ஆனால் நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு சகாயம் செய்வேன். இன்றைக்கி மனிதர்களை நம்பி இப்படி தான் நிறைய நேரங்களில் மோசம் போகிறோம். நம்முடைய ஆண்டவரோ நமக்கு சகாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, எப்போ சகாயம் செய்வாராம், தீங்கின் காலத்திலும் சகாயம் செய்வார், நெருக்கத்தின் காலத்திலும் அவர் சகாயம் செய்வார். இப்படி சகாயம் செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறதுனால சகாயத்தை அவரிடத்திலேயே நாடுவோம், அவரையே சார்ந்து கொள்வோம், அவரையே பற்றி கொள்வோம். அவர் மூலமாக நாம் சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, சகாயம் செய்கிற தேவன் எங்களுக்கு இருக்கிறீர் என்கிற தைரியத்தை கொடுத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சகாயத்தையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.